எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து தலைவர் பத்தி ஒரு 2, 3 வீடியோக்கள் இருக்கு. அதுல வந்து முதல் வீடியோ நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, நேத்து ஆல்ரெடி எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நம்ம ரிஷப் பண்ட் இருக்கார்ல, கிரிக்கெட் பிளேயர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சாரோட ஒரு ஸ்டில்லு கபாலி படத்துல இருந்து ஒரு சோஃபால உட்கார்ந்திருக்க ஸ்டில்ல வந்து ரீகிரியேட் பண்ணி அந்த ஃபோட்டோ போட்டிருக்காரு. அத பார்த்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வந்து தோனி அவர்கள் வந்து இதே மாரி ஒரு ஸ்டில்ல வந்து போட்டிருந்தார். ஸோ தோனி அவர்கள வந்து பார்த்தீங்கன்னா, பண்ட் அவர்கள் தன்னுடைய குருவா வந்து பார்த்து, அவர தான் ஃபாலோ பண்ணி கிரிக்கெட்ல வந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒரு ரஜினி ரசிகனா பார்க்கும்போது சுத்தி, சுத்தி வந்து ட்விட்டர்லலாம் போய் ஸ்க்ரால் பண்ணோம்னா, இல்ல இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரால் பண்ணோம்னா, ஒண்ணு ரீல்ஸ் பார்த்துன்னு இருக்கிறோம். இல்ல நம்மளுடைய எமோஷன வந்து தூண்டுற மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும். நம்மள எதுக்கு சோகப்படுத்துன்னே தெரியாம நெறைய ரீல்ஸ்லாம் வரும். ட்விட்டர் போனீங்கன்னா, பெரிய ரத்த களரியா இருக்கும். எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்கன்னே தெரியல. எங்க பார்த்தாலும் நெகட்டிவா இருக்கிற நேரத்தில, திடீர்னு ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் ஒரு ரசிகர் கூட்டத்துக்கு கிடைக்குது அப்டின்னா, அது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிவ் பாப்புலாரிட்டி அப்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு படம் வருது. அந்த படத்துக்குன்னு ஒரு புரமோஷன் பண்றதுக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்கன்னா, அது பேர் வந்து ஆக்டிவ் பாப்புலாரிட்டின்னு சொல்லுவாய்ங்க. பேசிவ் பாப்புலாரிட்டினா என்னைக்கோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாய்ங்க. அது வந்து இன்னைக்கு வந்து பயன்படும் அப்படிங்கிற மாரி. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம இளையராஜா சார் இருக்காரு. அவருடைய பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்குது. 1980ஸ்லேருந்து எல்லா வருஷங்களையும் மிகப்பெரிய கொண்டாட்டமா இருக்கு. அந்த பாடல்கள் எல்லாமே இப்ப ரீயூஸ் பண்ணப்படுதுல்ல. அதுதான் அவருக்கான பாப்புலாரிட்டி. அவர் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஏற்கனவே பண்ண ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த மஞ்சுவல் பாய்ஸ் படம் பார்க்கும்போது, 96 படம் பார்க்கும்போது, அவருடைய பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கூலி படத்தில, தலைவருடைய படத்தில அந்த டிஸ்கோ டிஸ்கோங்கிற பாட்டு யூஸ் பண்றதா இருக்கட்டும். இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கான பாப்புலாரிட்டியா வருது. அதே மாரி தான் ரஜினி சாருக்கும் கூட. 80ஸ்லேருந்து 90ஸ் வரைக்குமே ரஜினி சாருடைய அந்த பாப்புலாரிட்டிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்தியா முழுக்க ஹிந்தியா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், எல்லா ஸ்டேட்லயுமே மிகப்பெரிய வந்து ஹிட்ட குடுத்த ஒரு மனுஷன். ஹிந்தியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் ஜூப்ளி குடுத்த ஹீரோலாம் வந்து ரொம்ப கம்மி. கமல் சார், ரஜினி சார தவிர தமிழ் சினிமாக்குள்ள வந்து மிகப்பெரிய அந்த இம்பாக்ட்ட யாருமே உருவாக்குனது கிடையாது. அவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஜினி சாரோட ரெஃபரன்ஸ் வந்து ஒவ்வொரு படங்கள்லயும் வருதுல்ல. இப்ப ஸ்டார் படமா இருக்கட்டும், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கார்த்தி சுப்புராஜ் சாருடைய படங்களா இருக்கட்டும், அவருடைய படம் பீட்சாலேருந்து எல்லா படங்கள்லயுமே ஏதோ ஒரு இடத்துல ரஜினி சாரோட ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ வந்து ரஜினி சார் வந்து வந்து சொல்லி பண்றது கிடையாது. ஒவ்வொரு ரசிகனுக்குள்ள இருக்கிற அந்த ஆசைகள், நம்மள வந்து யார பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி சினிமாக்குள்ள வந்தோமோ, அவங்கள வந்து ஷோ பண்ணி காட்டணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இந்த பாப்புலாரிட்டியும் கூட. ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு இது மாரி ரஜினி சாரோட ஸ்டில்ல போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோஷன் தேடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதுவும் இல்லாம இந்த வேட்டையின் திரைப்படம்லாம் இந்த டைம்ல வருது, அந்த டைம்ல தான் நம்ம அத பண்ணணும் அப்படிங்கிற அவங்களுக்கு எண்ணமும் கிடையாது. அவங்கள வந்து என்னன்னா, அவங்களுக்கு புடிச்சிருக்கு. அவங்க ஒரு கோட் சூட் போடுறாங்க. அந்த கோட் சூட் போட்டு சோஃபால உட்காரும்போது நமக்கு இந்த மாரி ஃபீல் வருது. நம்மளும் ரஜினிகாந்த் அந்த மாரி ஃபீல் பண்றோம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு அந்த போஸ் குடுக்கும்போது, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஒரு தலைவருடைய ரசிகனா பார்க்கும்போது, மனசுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, அது எனக்கு இத பத்தி பேசும்போது ஒரு உதாரணம் தோணுச்சு. சுந்தர் சி சார் இருக்கார்ல, அவருடைய படம் வந்து முறைமாமன் அப்படிங்கிற படம். அந்த முறைமாமன் படம் வந்து மிகப்பெரிய ஹிட். ஒரு அறிமுக இயக்குனருக்கு கிடைக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஹிட். அந்த சுந்தர் சி சாருக்கு வந்து நம்முடைய விஜய் சேதுபதி பக்கமா ஒரு கால் பண்ணிட்டு, அவர் என்னன்னா, ஏதோ ஒரு ஷூட்டிங்ல ஒரு பிரேக் இருக்கும்போது வந்து முறைமாமன் படம் பார்த்திருக்காரு. அதுல கவுண்டமணி சாருடைய அந்த டயலாக்ஸ், அந்த பழமொழி, கிழமொழிலாம் வரும்ல படத்துல, அதெல்லாம் வந்து ரொம்ப அவர வந்து சந்தோஷப்படுத்தினோனே ஃபோன் பண்ணி சுந்தர் சி சார்ட்ட சொன்னாராம். "சார் எப்படி சார் இந்த டயலாக்லாம் புடிச்சீங்க? ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நான் திடீர்னு ஒரு நாள் பார்த்தேன் நானு YouTubeல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லி வந்து விஜய் சேதுபதி சொன்னாராம். அப்ப சுந்தர் சி சார் சொன்னாராம், "இப்பதான் வந்து முறைமாமன் படம் ரிலீஸ் ஆகி 30 வருஷம் ஆகுது. கரெக்ட்டா 30 வருஷத்துக்கு கொண்டாடுற டைம்ல வந்து நீங்க இந்த கால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு." அப்படின்னு வந்து சுந்தர் சி சார் வந்து சொன்னாராம். என்னைக்கோ பண்ண ஒர்க். முதல்ல ஒண்ணு பண்ண ஒர்க் வந்து 30 வருஷம் கழிச்சு விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு ஆக்டர் மூலமா சுந்தர் சி சாருக்கு போய் சேருது பார்த்தீங்களா? அதுதான் வந்து அந்த பாசிவ் பாப்புலாரிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய உழைப்புக்கு உண்டான ஊதியம் சொல்லுவாங்க. ரஜினி சாரு, இளையராஜா சாரு, சுந்தர் சி சாரு, மணிவண்ணன் சாரு இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த பூமியில இல்லைனாலும் சரி, இந்த சினிமாக்குள்ள இருக்கிறவங்க இல்லைனாலும் சரி, அவங்களுடைய அந்த புகழ் என்னைக்குமே நிலைச்சு நிக்கும். அவங்க ஆக்டிவா வந்து படங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, படம் பண்ணாமயே உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்களுக்கான பாப்புலாரிட்டி என்னைக்குமே இருக்கும். இப்ப ரஜினி சார்லாம் 2 வருஷம், 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் படம் பண்ணுவார். அப்படி 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி படம் பண்ணாலும் கூட, எப்படி அவருடைய பாப்புலாரிட்டி வந்து கம்மியாகாம இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு படங்கள்ல வந்து அவருடைய அந்த ரெஃபரன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அவர பத்தி பேசுறது, ஒண்ணு அரசியல் ரீதியா ஏதோ ஒரு இடத்துல பேசிட்டு இருப்பாங்க. இல்ல சினிமாக்குள்ளேயே வந்து யாராவது ஒருத்தவங்க ரெஃபரன்ஸ் வைப்பாங்க. ரஜினி சார பத்தி புகழ்ந்து ஒரு பாட்டு வைப்பாங்க. அந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு புகழ வந்து சம்பாதிச்சிருந்தாங்க. ஸோ, உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு கிரிக்கெட் பிளேயர் மத்தியிலருந்து ரஜினி சாருக்கான கிடைக்கிற இந்த ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரஜினி ரசிகனாக எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். ஒவ்வொரு ரஜினி ரசிகர்களுமே சந்தோஷமா கொண்டாடுற விஷயமா நான் பார்க்குறேன். உங்களுக்கு இத பத்தி என்ன தோணுனாலும் நீங்க வந்து கமெண்ட் எழுதலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லிடுறேன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன்.
ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட செய்தியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமாக இப்படிங்கிற டயலாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச வேணாம். நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோவில் போய் நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா அதில் நாட்டை பற்றி நிறைய பேசலாம். சினிமாவை கொண்டாடிட்டு இருக்க இடத்துல வந்து நீங்கள் நாட்டை பற்றி பேசாதீங்க. நாட்டை கொண்டாடுற இடத்துல வந்து நான் சினிமா பற்றி பேச மாட்டேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.